பனையூர் ஆபீஸ்ல இருந்து பக்கத்து பில்டிங் தான் ஆதவர்ஜனாவோட வீடா. இந்த கதவை திறந்து அந்த கதவுக்குள்ள போறதுக்கு ஒரு கார் வேற. ஏன்னா வெளியே வந்தா பத்திரிகையாளர்கள் பிடிச்சிருவாங்க பாருங்க. என்னடா ஏத்தனை இடத்துல இறக்கி இருக்கீங்க? ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிறீங்க? பாஸ் டான்ல ஃபார்ம் ஆயிட்டா சும்மா 4 இடத்துக்கு போகணும் வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். அதாவது உலகத்திலேயே பேட்டி எடுத்த பத்திரிகையாளரை பேட்டி எடுக்க வச்ச முதல் தலைவரும் விஜய் தான். பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்க்கு கார்ல போன, அதாவது பக்கத்து கதவை திறந்து போறதுக்கு கார்ல போன முதல் தலைவரும் விஜய் தான். மென்டலடா நீங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துறீங்கன்னு கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. புரியல சார். முதலமைச்சர் பேசினார் பட்ஜெட் பத்தி. உங்களுக்கு பட்ஜெட் நடந்துச்சுனே தெரியல. திமுக பட்ஜெட் பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. உங்க ஃபங்க்ஷன்லயே தெரியல. சார் முஸ்தபா ஒரு அரங்கிற்கு வருகிற போது குறைந்தபட்சமாக உங்க கட்சியை ரெப்ரசன்ட் தாவேகாவை கீழ்நிலைப்படுத்துறீங்க. தாவேகாவை நீங்க தரம் தாழ்த்துறீங்க. தாவேகாவுக்கு பட்ஜெட் என்னன்னு தெரியலையா? ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி விட்டா நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. எங்க நம்ம போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டாலின் அவர்கள் இல்ல தாவேகாவை ரொம்ப மோசமா முஸ்தபா சொல்றேன். அடியடி நடிக்குது. ஏன் வந்து பாரதத்தையும் பாஜக எடுத்து பேசல? இல்ல சொல்லுங்க சார். நீங்க நாட்டோட முதலமைச்சர் சொல்றேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. விஜய் அமைச்சரா, விஜய் எம்எல்ஏ, நாட்டுக்கு முதலமைச்சர் சார் ஸ்டாலின் அவர்கள். அவர் மகன் துணை முதலமைச்சர் சார். இலாக்கா வச்சிருக்காங்க சார். இப்ப தமிழ்நாட்டுல பாஜகவை எதிர்த்து பேசக்கூடிய நாங்க வந்து முதலமைச்சருக்கு வாக்களிச்சிருக்கிறோம். அவர் பேசணுமா இவர் பேசணுமா? ஏன் மௌனம் சாதிக்கிறார்? பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நீங்க பட்ஜெட் இப்படி பேசிடுங்க. அவர் வந்து பாஜக சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்க கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ நான் சொல்லவே இல்ல. அந்த ஆளை பார்த்து ஆம்பளைங்கள வராது, யாருக்குள்ள வராது. அவ சரியான மல்ல மாதிரி விலக மாட்டா. தெரு போறீ. டேய் சும்மாறா. ஒண்ணு இல்ல, இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். டேய் சும்மாறா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறான்னு. கேக்குறியா? ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு அரங்கிற்கு ஒரு மதிப்பு இருக்கு சார். நீங்க தாவேகாவை ரெப்ரசன்ட் பண்றதா வந்து ஒவ்வொரு முறையும் தாவேகாவை சிறுபடுத்துறீங்க. ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது ஒரு தாவேகா ஆதரவு நபருக்கு தெரியவே இல்லைன்னா பட்ஜெட் முதலமைச்சர் நான் பேச முடியும் சார். பேச முடியும் சார். ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணது தாவேகாவுக்கு தரணும் அசிங்கம் சார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பட்ஜெட் பார்க்கலையா? சரி நான் சொல்றேன். ஒரு 5 சொல்லுங்க. ஒரு 5 சொல்லுங்க. பட்ஜெட் பத்தி ஒரு 5 சொல்லுங்க. நேத்து நீங்க பார்த்த பட்ஜெட்ல நடந்த 5 விஷயம் சொல்லுங்க. நீங்க பட்ஜெட் பார்க்கல சார். நீங்க பட்ஜெட் பார்க்கல. உங்களுக்கு தெரியல. பட்ஜெட்டே தெரியல. அதெல்லாம் மோர்லடா ஆசிட்ட ஊத்தி தான் இல்ல உங்களுக்கு தெரியல. நாட்டோட பிரதமர் ஒரு அரசியல் கட்சியில இருந்து விவாத அரங்கிற்கு வந்து பட்ஜெட் பற்றி எதுவுமே தெரியாமல், பட்ஜெட் பேசப்பட்டதும் தெரியாமல், திமுகவும் முதலமைச்சரும் அது கண்டிஷன் தெரியாம ஒரு அரங்கிற்கு வந்து இப்படி பேசுவது என்பது தாவேகாவை உண்மையில் சிறுபடுத்துகிற விஷயம். தாவேகா நிர்வாகிகள் அரங்கிற்கு விருந்தினர்களை அனுப்பும்போது கவனிக்கல வச்சுக்கணும். அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இந்த சௌரியோட சத்தத்தை கேட்டு 2 பெண்கள் கண்கள் மயங்கி விழுகிறது. இதுக்கு மேல என்ன வேணும்?
கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். குடுக்கல 2 பேரும் ஏன் சரிறானுங்க? உங்க சவுண்ட் கேட்டா அவங்க சாயல சார். வேற கீழே குனிஞ்சு பாருங்க சார். தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க. ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. ஹலோ மிஸ்டர், ரொம்ப ஓட்டாங்க. 2016ல நான் தான் சிஎம். சோம்புக்கு விக்க வச்சாமா நீ சிஎம் ஆயிடுவன்ற. இதே 45 வருஷத்துக்கு முன்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் சிஎம் ஆவேன்னா நம்பி இருப்பீங்களா? இதே 35 வருஷத்துக்கு முன்னால ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆவேன்னா நம்பி இருப்பீங்களா? அந்த மாதிரி தான் நானும். ஏடா டேய், உன் கான்பிடென்ட்க்கு ஒரு அளவே இல்லையா? ஒரு தலைவனுக்கு உண்டான தலைமை பண்புகள்ல எதுல உங்க தலைவர் சிறந்தவர்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரு நல்லா டான்ஸ் ஆடுவாரு. 1 2 3 4 அட்டிமாட்டின் டீம் தாரா மாட்டே பாரே டீம் தாதர் காடா குட்டோஷி தாரா அட்டிமாட்டின் டீம். நாளைக்கு முன்னாடி என்டிடிவி சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இவர் வருவார்னு பார்த்தாங்க, இவர் வரல. முதல் நிகழ்ச்சியா கூட அது இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பது. அதுக்கு வரல. ஆனால் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர் வீட்டில் போய் பார்த்து வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கரூர் சம்பவத்திலிருந்து ஒன்றும் அவர் மீளலை, மன அழுத்தத்தில் இருக்காரு. சாமி, எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே. கோவப்பட்டீங்க, நாக்கப்படி சாகிற மாதிரி நல்ல 4 வார்த்தை கேட்டீங்க. அதோட உங்க செருப்பை கலட்டி மலார் மலார் மலார்னு ஒரு 40 அடி அடிச்சுட்டு போக வேண்டியதானே. வாங்கிக்கிறோம்ல, அதுக்காண்டி வெளியே போங்கடான்னு சொல்லிட்டீங்களா? வருத்தத்தில் இருக்கிறாரு அப்படின்னாங்க. நேத்து தான் அந்த சம்பவம் நடந்தது. இன்னைக்கு ஆண்டு விழாவில் அவர் நடனமாடி அந்த வருத்தத்தை போக்கி இருக்கிறார். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் ஆயிடுச்சா? ஒருவேளை அவருக்கு வந்து இந்த நடனமா டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்காங்கிறது தெரியல. ஏன்னா அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்லையும் அப்படிதான் அப்படி நடத்தினார் மலேசியால. கலந்து கொடிய பறக்க விட்டு கொண்டாடலாமா? இதே மாதிரி நேற்று இன்னைக்கும் ஆடியோ லான்ச் தான் பாருங்க. இன்னைக்கும் அந்த ஆண்டு விழாவிலையும் 3ஆம் ஆண்டு ஆண்டு விழாவிலையும் நடனம் ஆடி தன்னுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணியிருக்கிறாரு. என்ன பாக்குறீங்க? நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஏயா, அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் போய் அவன் பரதநாட்டியம் ஆடிட்டானா ஜெயிச்சிருவானா? முடியாதியா, நம்ம ஜெயிக்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சராக உருவாகி பாண்டிச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை உருவாக்குவாரு. ஐயோ, எங்க ஞாபகம் வளர்ந்து கட்டவன் ஒருத்தன், காலிஃபிளவர் மண்டையன், மோடிக்கு தூக்குகிறான் பல்லாக்கு. ஆக மொத்தம் நமக்கு வாய்த்த 33 புறம்போக்கு. மக்களுடைய பிரச்சனையை வந்து சந்திச்சாதான் என்ன அப்படின்றது தெரியும். அப்பதான் ஒரு நல்ல தலைவனாக முடியும். அதுக்காக வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்டு போறதுக்காக ஐடி கார்டு எடுத்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லா விஜயும் வெளியே வருவாங்களாம். சோ இவருக்கு அரசியல் புரிதல் இவ்வளவுதாங்க. அடப்பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. பைத்தியமா? அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் உன்னை வெட்டினா உனக்கு காரணம் புரியாது. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன். தலைவா, மத்திய பட்ஜெட் வந்து 2 நாள் ஆச்சு. மத்த எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க இன்னும் ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்களே. ஸ்டாலின் எதிர்க்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி பாராட்டுறாரு. போன வருஷம் நீங்க இத கடுமையா விமர்சனம் பண்ணீங்களே, இப்போ ஏன் இந்த மௌனம்? எதிர்க்கட்சிங்க உங்க சிபிஐக்கு பயப்படுறதா கிண்டல் பண்றாங்க. நிர்மல்குமார் கூட இது தமிழகத்துக்கு எதிரான பட்ஜெட்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏன் இன்னும் அமைதி? தலைவா, ஏதாவது சொல்லுங்க. சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க, நமக்கு இருக்கடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும் போ. சாட்டை கரெக்டா ஒரு பாயிண்ட் பிடிச்சுங்க. அதாவது 30 செகண்டுக்கு ஒரு தடவை வாயை வந்து குவிச்சு எச்சி பண்ணிக்கிறாப்புல விஜய்.
இதுக்கு முன்பு அப்படி ஒன்று நடக்கல. ஸ்டாம்ப் போட்டுனா அப்படிதான்பா இருக்கும். நீங்க கவனிச்சீங்களா? இது வந்து நார்மலா பேசுறவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. ஒண்ணு வாய் லிப்பாமுக்கு பதிலா அனபாண்டு ஊத்தினால் ஒழிய, லிப்பாமுக்கு பதிலா அனபாண்டு ஊத்தினால் ஒழிய இப்படி ஒரு வித்தியாசமான வேலை யாரும் பண்ண மாட்டாங்க. மருத்துவர்கள்கிட்ட, துறைசார் நிபுணர்கள்கிட்ட விசாரிச்சு அவங்க சொல்றாங்க இது டிஸ்கினீசியா, சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டி சைக்காட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க.